செம்மையான ஒரு பிளேஸு, செம்ம ஒரு லொக்கேஷனு. நல்லா இருக்கும். கீழே விழுந்தா நல்லா இருக்குமா? என்ன ஒரு விபரீத ஆசை. ஜம்முன்னு இருக்கும். ஆமாம், இதில் குதிச்சா கண்டிப்பாக அந்த ஆற்றுல போய் குளிச்சுட்டு வந்துடலாம். என்ன சொல்கிறேன்? ஒரு ஆறு ஓடுறது அப்படியே தெரியுது. ஆறு செம்மையாக ஓடிட்டு இருக்கு, செம்ம ஃபோர்ஸாக போயிட்டு இருக்கு. கீழே சவுண்டு, அந்த சவுண்டு இங்கே வரைக்கும் கேட்குது. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலி நம்ம காந்தலூர்லேருந்து கிளம்ப போகிறோம். ரூம் வெக்கேட் பண்ணியாச்சு. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கிடைக்கிற ஒரு நேச்சுரல் ஒயின் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்களாம் ஸ்ட்ராபெரியில். ஸோ அந்த ஒயின் மட்டும் வாங்கிக்கிங்களான்னு கேட்டாங்க. ஸோ நேச்சுரலாக அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறது இங்கே உள்ளது அப்படிங்கிறதுனால சரி வாங்கிக்கலாம் அப்படின்னாச்சு. 1 லிட்டர் வந்து 300 ரூபா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கொண்டு வந்து தந்ததுக்கப்புறம் அப்படியே வாங்கிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். தம்பிக்கு தான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு லாங் ரைடு, ஒரு சூப்பரான ஒரு இடத்த கூப்பிட்டு வந்திருக்கேன். எப்படி இருந்துச்சு? செம்மையாக என்ஜாய் பண்ணோம். நேற்று நடுக்கம் எங்களுக்கு தான் தெரியும். அது வேறு மழை நனைஞ்சிட்டு தான் வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நைட்டு வேறு ரிட்டன் கீழே போயிட்டு வந்தோம். நைட்டு அப்படியே ஃபன்னாக சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான குளிர். நைட்டு வைல்ட் அனிமல் கிராசிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யானையை பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். பட் எங்கேயுமே பார்க்க முடியல. வரும்போது மட்டும் ஒரு யானை இருந்துச்சு. ஸோ அதை வீடியோவில் ஆட் பண்ணிப்பேன் நினைக்கிறேன், போன வீடியோவில். ஓகே, இப்போ ரூம் மட்டும் வெக்கேட் பண்ணிட்டு ரைடு கிளம்ப வேண்டியதான். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து அப்படியே கிளம்பி உடுமலைப்பேட் போகிறோம். உடுமலைப்பேட். ஓகே, பார்க்க அப்படியே கிரேப் ஜூஸ் மாதிரி தான் இருக்குது. ஸ்ட்ராபெரி ஒயின் ஜூஸ் அப்படியே ஜூஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது ப்ரிப்பேர் பண்ணி 6 மாதம் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மேக்ஸிமம் இது ஒயின் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டென்ட் டிஸ்க்ளைமர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆர்கானிக் கிடையாது, இது வந்து நேச்சுரல் ஆர்கானிக். ஸோ வீடியோ போடுறதுனால ஒன்றும் பிரச்சனை தான் நினைக்கிறேன். நீங்களும் பார்த்துக்கலாம். இந்த ஏரியாவுக்கு வந்தால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு தேங்க்ஸ்ண்ணா. ஓகே ஓகே, சரி, தேங்க்யூ. சரி, பார்க்கலாம். சரி, தேங்க்ஸ்ண்ணா, பாய். கண்டிப்பாக ஓகே. ஸோ இதில் இன்னொரு டிஃப்ரெண்ட் ஒயினும் இருக்குது. ப்ளம் ஒயின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அது இப்போ ஸ்டாக் அவுட் இல்லையாம்மா, ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சாமா நமக்கு. ஓகே ஓகே, சரிண்ணா, ஓகே. ஸோ நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு. காந்தலூர்லேருந்து செமையான ஒரு வியூவிலேருந்து கிளம்பி போயிட்டுருக்குறோம். நேற்று இங்கே வரும்போது கொஞ்சம் ஈவினிங் ஆயிடுச்சு. அதே மாதிரி கோப்ரோவில் வந்து சார்ஜ் இல்லை அப்படிங்கிறதுனால நம்மளால் ஏரியாவை சரியாக நோட் பண்ண முடியல. இப்போ காட்டுறேன் பாருங்கள் ஏரியாவை எப்படி இருக்குது அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நமக்கு உடுமலைப்பேட்டைக்கு வந்து கரெக்டாக 80 கிலோமீட்டர்ஸ், 2 மணி நேரம் 7 நிமிஷம் ரைடு. 10:10க்கு ரீச் ஆகும்னு சொல்லிட்டு கூகுள் சொல்லுது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. ஆனால் எல்லாமே காஸ்ட்லி, சரியான காஸ்ட்லியாக இருக்குது. எல்லாம் 2000 ரூபா, 2500, 3000, 4000, 5000, 10,000, 13,000 வரைக்கும் இருக்குது ரெசார்ட்ஸ்லாம். ஃபேமிலியாக வந்தால் ஸ்டே பண்ணுறதுக்காக நிறைய இடங்கள் இருக்குது. இதுதான் கந்தலூரோட பஸ் ஸ்டாண்டு. நேற்று மழையில் நனைஞ்சது, க்ளவ் என்ன ஈரமாகவே இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் குளிருது காலையிலேயே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த குளிரெலாம் நம்ம தாங்கிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று ஜெர்க்கின் எதுவுமே எட்டு வரல. சரியான குளிர். நைட்டு தூக்கமே வரல, பயங்கர குளிர். இதில் வேறு 8 மணிக்கு நாங்கள் கீழே போயிட்டு வந்தோம். 12 கிலோமீட்ரு அப் அண்ட் டவுன் சேர்த்து ஒரு 24 கிலோமீட்டர் ஜாலியாக சுற்றிட்டு வந்தோம். அங்கே பாருங்கள், பாறை எப்படி இருக்குன்ட்டு செம்மையாக இருக்குது இடம். அதுக்கப்புறம் இதில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அந்த வியூ பாயிண்ட்டையும் காட்டுறேன். ஓகே, வண்டி நியூட்ரல் பண்ணியாச்சு, ஜாலியாக போக வேண்டிதான். நல்ல ஸ்லோப்பான ஒரு இடம், அது பாட்டு கீழே போய்கிட்டே இருக்குது. நேற்று நைட்டு வண்டியை ஸ்டார்ட் கூட பண்ணல, ரூமில் இருந்து எடுத்தது தான், அப்படியே போய்கிட்டே இருந்தோம். பாருங்க, வண்டி இப்போவே 60ல் போகுது, நியூட்ரலில் தான் இருக்குது, ஒன்றுமே பண்ணல, த்ரோட்டில் கொடுக்கல. வண்டி
ஆனால் இப்போ பிரேக் பிடிச்சா ஆகணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று 8 hours ஆமாம் சம்திங் 8 hours சம்திங்கில் முடிய வேண்டிய ஒரு ரைடு 12 மணி நேரம் ஆயிடுச்சு. அங்கங்கே வண்டி நிப்பாட்டி அப்படியே அந்த மிஸ்ட் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு சூப்பராக ரைடு பண்ணிட்டு வந்தோம். ஆக்சுவலாக சொல்ல போனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் நேற்றுலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ரைடு. ஓ அப்பா, ஓகே. இப்போ போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் இருக்குது, கரிமட்டி வாட்டர் ஃபால்ஸ். ஆனால் தண்ணி ரொம்ப கம்மியாக விழுது. இது என்ன ஒவ்வொரு வாட்டர் ஃபால்ஸுக்கும் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பேர் வச்சுருக்குறாங்க. பார்த்தியா, ஆமை. புலி படத்தில் வர்றதா? இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து ஆனமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட். ஆனமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட். இந்த ரூட்டில் இப்போ ஒரு 10 நிமிஷம் ஒரு அரை மணி நேரமாக பைக் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு பைக்கு ஒரு கார் கூட வரல. அப்பப்போ 1-2 கார் தான் வருது. நேற்று அந்த இடத்துல அவ்வளோ கார், அவ்வளோ டிராஃபிக் ஆச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வரலை, நம்ம மட்டும்தான் போயிட்டுருக்கோம். இப்போ நான் சோலோ வந்திருந்தா இட்ஸ் மீ அண்ட் டிமோன் ஒன்லி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி இருக்கிறோம். 3 பேர் மட்டும்தான் தனியாக போயிட்டுருக்குறோம். நடு காடு, ஜாலியாக வியூவை ரசிச்சுக்கிட்டே. ஓ மை காட், இந்த வேலையை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு எனக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் எடுப்போம் அவ்வளோதானே. செம்மையான ஒரு பிளேஸு, செம்ம ஒரு லொக்கேஷனு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஓடுறது அப்படியே தெரியுது. ஆறு செம்மையாக ஓடிட்டுருக்கு, செம்ம ஃபோர்ஸாக போயிட்டுருக்கு. கீழே சவுண்டு, அந்த சவுண்டு இங்கே வரைக்கும் கேட்குது. உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்க காடு, ஃபாரஸ்ட் ஏரியா சூப்பராக இருக்குது. கீழேருந்து விழுந்தா நல்லாயிருக்கும். கீழே விழுந்தா நல்லா இருக்குமா? என்ன ஒரு விபரீத ஆசை. ஜம்முன்னு இருக்கும். ஆமாம், இதில் குளிச்சா கண்டிப்பாக அந்த ஆற்றுல போய் குளிச்சுட்டு வந்துடலாம். என்ன சொல்கிற? இவனை இப்படியே தள்ளி விட்டா என்னாவும்? ஒரே ஒரு தடவை கீழே, ஒரே ஒரு தடவை செத்து விளாடுண்டா. இல்லை 3 இல்லை, எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். பார்த்தியா, 2 வகையான குரங்கு ஒரே இடத்துல இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எப்போவுமே பார்க்குற ஒரு குரங்கு வகை. மேலே உட்காந்துட்டு பாருங்க அந்த குரங்கு தெரியுதா? பக்கத்தில் இறங்கு, சும்மா இறங்க ஒன்று செய்யுது. குரங்கு ஒன்று செய்யுது, பேக்கை மட்டும் பிடிச்சி இழுக்கும். கொடுத்துடாத கையில், பேக்கை கையில் கொடுத்துடாதண்ணே, கொண்டு போயிரும்ல பிக்காது.
சிங்கவால் குரங்கு தானே அந்த குரங்கு பேர். அந்த மேலே ஓடிடுச்சே பக்கத்தில் போன மூஞ்சி எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்க, கருப்பா. ரெண்டு எங்கே இருக்கு? ஓ இந்த இருக்குது. சரி சரி சரி. அது பாட்டுக்கு அந்த குரங்கு அது மட்டும் பார்த்தோன்னு பயந்து ஓடுது. இதெல்லாம் அது பாட்டுக்கு உட்காந்துருக்காங்க செல்லக்குட்டீஸ். அது சிங்கவால் குரங்கு. நல்ல வால் நல்ல நீளமாக இருக்கும், முகம் நல்லா கருப்பாக இருக்கும். வீடியோவில் தெரிஞ்சான்னு தெரில. வா அதை எட்டி பார்க்க பாருங்க. அந்த குரங்கு அது மட்டும் பயந்து ஓடுது, அந்த உள்ளே ஓடிருச்சு. ஜாலியாக குடும்பத்தோடு உட்காந்துருக்குறாங்க. ஆனால் இவங்க மட்டும் நம்மளை பார்த்தா பயப்படவே மாட்டேங்கிறாங்கப்பா, இன்னும் தெரில. இந்த எங்கள் மேலே நிறையா இருக்குது. மேலே ரெண்டு மூணு இருக்குது ஒரு மொத்தமாக. இவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலும் பயந்து ஓடிடுறா, என்னப்பா பிரச்சனை உனக்கு? நான் ஒன்று எதாவது பண்ணனா? எப்படி அமைதியாக இருக்காங்க. இவங்க பாருங்க என்ன ஜாலியாக உட்காந்துருக்குறாங்க. பேன் பார்த்துட்டு நீ வரேன் கிட்ட வரலாம் பார்க்கலாம். டாட்டா பாய். நீ வர பயமாக இருக்கு. சும்மா லவ் யூ. நம்ம மனுஷன் வராங்க. நான் அந்த ஏதோ செஞ்சுட்டு இருக்கேன். ஆமாம், இது கூட ரெகுலராக எல்லாம் எப்போவுமே பார்க்கக்கூடிய குரங்கு. நான் அந்த குரங்கை பக்கத்தில் வந்து காட்டலான்னு பார்த்தா அவர் தலைதறிக்க ஓடுறாப்புல அவ்வளோ வரும். டாட்டா சொல்லுங்க. அது நல்லா மரத்துக்கு நிறைய மரத்துக்கு நல்ல மரத்துக்கு நடுவில் போய் உட்காந்துக்குச்சு. வீடியோவில் தெரிஞ்சான்னு தெரில. ஆமாம், செக் போஸ்ட்டு. தெரில. மறையூர்லேருந்து உடுமலை. சரி தேங்க்யூ. ஸோ இதில் நம்ம வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பஸ் நேம் நோட் பண்ணிட்டு அனுப்பி விட்றாங்க. ஆக்சுவலாக இங்கே செக்கிங் இருக்கும், ஆனால் செக் பண்ணல. பார்டர் செக் போஸ்ட். ஒரு செக் போஸ்ட் இருக்குது மறுபடியும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இருக்க இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா ஆனமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. ரோட் ரொம்ப நேரவாக இருக்குது. உடுமலைக்கு இங்கேருந்து 26 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு கார் வந்தாலே ரோடு முடிஞ்சிடும் முழுக்க. ஒரு கார் வந்தாலே ரோடு நிறைஞ்சிருது. ஸோ வி ஆர் பேக் டு தமிழ்நாடு அகெயின். நம்ம தமிழ்நாட்டுக்கு மறுபடியும் வந்தாச்சு. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலி வந்தாச்சு வீட்டுக்கு. சும்மா தானே. நான் வீட்டில் இருக்கேன்.